ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு வருஷம் வரைக்கும் கெடாமல் இருக்கிற நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் மருத்துவ குணமிக்க நெல்லிக்காய் வச்சு ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதாவது ஊறுகாய் ரெசிபி. அந்த ஊறுகாய் ரெசிபி வந்து நம்ம தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப ஏற்றதாக இருக்கும். இந்த நெல்லிக்காயில் வந்து நிறைய வைட்டமின் சி சத்து நிறைய அடங்கியிருக்கு. இதை வச்சு நாங்கள் ஏற்கனவே ஜூஸு, லேகியம், தேன் நெல்லிக்காய் போன்ற ரெசிபிஸும் போட்டிருக்கோம். இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நெல்லிக்காயை வச்சு ஒரு வருடம் வரை கெட்டு போகாமல் இருக்கிற ஒரு ஊறுகாய் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு 3/4 கிலோ நெல்லிக்காய் எடுத்துக்கணும், இல்லைன்னா 20 நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கல்லுப்பு பொடிச்சது ஒரு 3/4 கப்பு. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து வெயிலில் காய வச்சு மிளகாயை நம்ம பொடிச்சிக்கணும். அது 1/2 கப்புக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக. வெந்தயப்பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூன், கடுகு பொடி 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் பெருங்காயம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். நெல்லிக்காயை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு அதை வந்து துணியில் வச்சு ஈரம் போக தொடச்சி எடுத்துக்கணும். ஊறுகாய் போடுறதுக்கு நம்ம வந்து அந்த நெல்லிக்காயில் இருக்கிற கோடு இருக்கு இல்லையா, அந்த கோட்டு வழியாகவே நம்ம கத்தி வச்சு கீறிக்கணும். அப்போ உங்களுக்கு அந்த எதழெல்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஃபுல்லாக கோடு போட்ட பிறகு அந்த எதழெல்லாம் தனியாக எடுத்துருங்க, கொட்டையை தனியாக எடுத்துருங்க. அது மாதிரி எல்லா நெல்லிக்காய்க்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கொட்டையை தனியாக, அதோட சதப்பத்தை தனியாக நம்ம எடுத்து வச்சிடணும். இப்போ வெட்ட நெல்லிக்காயை ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம வந்து போட்டுக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்ச உப்பு, கல்லுப்பு தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும். கல்லுப்பை வந்து அதில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வச்சுருக்க தூள், அதாவது வெந்தயத்தூள், பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கடுகுத்தூள் எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க, வெயிலில் காய வச்சு அரைச்சி வச்சுருக்கிற மிளகாத்தூளையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம வச்சுருக்க நல்லெண்ணெயையும் அதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது எண்ணெயே இல்லாத மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நம்ம ஒரு நாள் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய்லாம் நல்லா மேலே வந்துடும். எண்ணெய்லாம் நல்லா தெளிஞ்சு மேலே வந்த பிறகு நம்ம வந்து அதை நல்லா ட்ரையான கண்ணாடி பாட்டிலில் நம்ம வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வருஷம் கூட கெடாமல் இருக்கும் இந்த நெல்லிக்காய் ஊறுகாய். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.